எப்பவுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துல இல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர்ல சமைக்கும் போது சீக்கிரமா அடிபிடிச்சிருதுன்னு ஃபீல் பண்றீங்களா? இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல நான்ஸ்டிக் மாதிரியே பயன்படுத்த முடியும். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேன்ல நம்ம சமைக்க ஆரம்பிக்கும் போது அது கரெக்டான சூட்ல இருக்கணும். இதை டெஸ்ட் பண்ணி பாக்கிறதுக்கு இந்த பேன் சூடானோன்னா கொஞ்சம் தண்ணி ஊத்தி பார்க்கணும். இந்த தண்ணி இந்த மாதிரி கொதிச்சு ஆவி ஆகுது அப்படின்னா இன்னும் கரெக்டா சூடாகலன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்ச நேரம் சூடாகணும். அதே போல நம்ம தண்ணி இப்படி உள்ள போட்டோம்னா அது அப்படியே பர்ஸ்ட் ஆகி தெரிச்சு போகுது அப்படின்னா ரொம்ப சூடாயிருச்சுன்னு அர்த்தம். அப்ப நம்ம சூடு கம்மி பண்ணணும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேன் கரெக்டான சூட்ல இருக்கு அப்படின்னா நம்ம தண்ணி ஊத்தும் போது அந்த தண்ணி வந்து முத்து மாதிரி இப்படி உருண்டு போகும். இந்த டைம்ல நம்ம சமைக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நான்ஸ்டிக் மாதிரியே பயன்படுத்தலாம். நான் இப்ப கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நான் முட்டை உடைச்சு ஊத்துறேன். இப்ப நான் திருப்பும் போது கொஞ்சம் கூட ஒட்டாம டக்குன்னு திரும்பிருச்சு பாருங்க. நான்ஸ்டிக் மாதிரியே கொஞ்சம் கூட ஒட்டாம நம்ம எடுத்துட்டோம். நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் தெரிஞ்சுக்க ஃபுல் வீடியோ டேக் பண்ணிருக்கேன் பாருங்க.